ஹலோ கைஸ், நாம் இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து சப்ஜெக்ட்டும் மிக விளக்கமாகவும் தெளிவாகவும் அதே மாதிரி ஷார்ட்கட்டோடையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தமிழில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழில் இலக்கணத்தில் வேர்ச்சொல், அதாவது தமிழில் இலக்கணத்தில் என்ன பண்ண போகிறோம்? வேர்ச்சொல்லை அதோட முழுமையான தொகுப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, வேர்ச்சொல் என்றால் என்ன? என்னது வேர்ச்சொல் என்றால் என்ன? அதாவது ஒரு சொல்லின் அடிச்சொல் அல்லது பகுதி தான் அதோட வேர்ச்சொல் எனப்படும். புரியுதுங்களா? ஒரு சொல்லின் அடிச்சொல் அல்லது அதன் பகுதி தான் வேர்ச்சொல் எனப்படும். ஓகே, இதை மேலும் பிரிக்க முடியாத பகாபதமாக இருக்கும். புரியுதுங்களா? இதை மேலும் பிரிக்க முடியாத பகாபதமாக இருக்கும். ஓகே, மிக முக்கியமாக இது எப்போதுமே ஏவல், அதாவது இது என்ன பண்ணும்? எப்போதும் ஏவல் கட்டளையில் வரும். ஓகேவா? ஏவல் பொருளில் மட்டுமே வரும். அதாவது ஒருவரை வேலை வாங்குவது போல இருக்கும், கட்டளை இடுவது. ஓகேவா? அடுத்தது, அது என்னது? கட்டளையிடுவது போல வரும், அதுதான் வேர்ச்சொல். புரியுதுங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? தொழில் பெயரை வேர்ச்சொல்லாக மாற்றுதல். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஓகே, இதில் தல், அல், கை, ஐ, உ, பூ இவற்றை நீக்கிவிட்டு பார்த்தால் கட்டளை சொல் கிடைக்கும். ஓகே, அதாவது அந்த தொழிற்பெயரில் தொழிற்பெயரை வேர்ச்சொல்லாக மாற்றலாம். தொழிற்பெயரை வேர்ச்சொல்லாக மாற்றலாம். அதில் என்ன பண்ணோம்? தல், அல், கை, ஐ, உ, பூ இவற்றையெல்லாம் நீக்கினா என்ன பண்ணோம்? நீக்கிவிட்டு பார்த்தால் கட்டளை சொல் கிடைக்கும். இப்போ பார்க்கலாமா? படித்தல். படித்தல் என்னது? தொழிற்பெயராக இருக்குது. அதை பாருங்க, கட்டளை எப்படி இருக்கு? தல் வந்திருக்கா படித்தல்ல? அந்த பாருங்க, படித்தல் என்னவா இருக்கு? தொழிற்பெயராக இருக்குது. அதை வேறு சொல்ல மாத்தினா என்னது? படி. புரியுதுங்களா? அடுத்தது எழுதுதல். எழுது கட்டளையாக இருக்கா? படி. எழுது கட்டளையாக இருக்கா? செய்தல். செய்தல் தொழிற்பெயர். செய், நீ போய் அந்த வேலையை செய். நீ போய் இன்னைக்கு சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வா, தமிழ் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வா, இலக்கணத்தை படிச்சுட்டு வா. அதை நீ போய் இன்னைக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். இந்த செய்யின்னு கட்டுரை போடுறோம் இல்லையா? இந்த வேலையை செய், இன்னைக்கு போய் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு வா, அதை போய் செஞ்சாகணும் நம்ம சொல்கிறோம். செய், அந்த மாதிரி கட்டளையாக வருது. அறிதல். அறி, புரிஞ்சுட்டா? அது அறிஞ்சியா? அதாவது எப்படி சொல்கிறது? அது விளக்கமா ஒரு ஆர்டராக வரும். ஓகேவா? புரியுதுங்களா? ஆடல். ஓகேவா? ஆடு, போய் டான்ஸ் ஆடு, பாடு, அந்த மாதிரி. ஓகேவா? ஓடல். ஓகே, நீ ஓடு, நீ ஃபஸ்ட்டு தான் வரணும். ஓடு, ஓடி போய் அதை செய், இதை செய், அந்த மாதிரி. ஓடு. வருகை, வா. செய்கை, செய். பார்வை, பார். நடை, நட. கொடை, கொடு. நினைப்பு, நினை. மறதி, மற. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணுது? தொழிற்பெயர்லேருந்து என்ன பண்ணுது? வேர்ச்சொல்லா மாறுது. அடுத்தது விதி என்னது? 2. இப்போ நம்ம என்னதை பார்க்க போகிறோம்? வினையெச்சம் மற்றும் பெயரெச்சத்தை வேர்ச்சொல்லாக மாற்ற போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? வினையெச்சம் மற்றும் பெயரெச்சத்தை வேர்ச்சொல்லாக மாற்ற போகிறோம். அதாவது வினையெச்ச விகுதிகள் ஊ, ஈ என முடியும். வினையெச்சம் அதாவது ஒரு வார்த்தையோட முடிவில் ஊ, ஈன்னு முடிஞ்சு அது என்னது? வினையெச்சம். சரி, இப்போ பெயரெச்ச விகுதிகள், அதாவது வினையெச்ச விகுதிகள் ஊ, ஈ என முடியும். இப்போ பெயரெச்ச விகுதிகளை பார்க்கலாமா? ஆ என முடியும் சொற்கள், இவற்றின் இறுதி எழுத்துக்களை நீக்கினால் வேர்ச்சொல் கிடைக்கும்.
பார்க்கலாமா? படித்து. வினையெச்ச விகுதிகள் ஊ என முடியும் சொற்கள், அதாவது பெயரெச்ச விகுதிகள் வந்து ஆ என முடியும் சொற்கள். ஓகேவா? வினையெச்ச இப்போ பார்க்கலாமா? இப்போ வினையெச்ச என்னது? படித்து. ஊன்னு வருதா? படித்த. இது என்னது? பெயரெச்சம். இங்கே என்னென்ன இருக்குது? படித்து வினையெச்சம், இது படித்த பெயரெச்சம். படி கட்டளை, கட்டளையிடுதல். ஓகே, இப்போ வினையெச்சத்தையும் பெயரெச்சத்தையும் நீக்கினா என்னது வேறு சொல்ல வரும்? படி, படித்து, படித்த. அதில் வந்து எப்படி எக்ஸாம்பிள் கேட்பாங்க? இதோட அதாவது பெயரெச்சத்தை கொடுத்து இதோட வேறு சொல் என்ன, வினையெச்சத்தை கொடுத்து இதோட வேறு சொல் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன வரும்? படின்னு வரும். எழுதி, எழுதிய. அதாவது இதில் பெயரெச்ச விகுதி என்ன வந்திருக்கு? எழுதிய. ஆ முடியுதா? இங்கே எழுதி ஈ முடியுதா வினையெச்சத்தில்? அப்போ கட்டளை எழுது என்னது? எழுது. அப்புறம் ஓடி, ஈல முடியுதா? ஓடிய. ஆல முடியுதா? வினையெச்சம் ஓடி. பெயரெச்சம் என்ன? ஆ, ஓடிய. கட்டளை என்ன? ஓடு. ஓகே. ஆடி, ஈல முடியுது? ஆடிய. ஓகே. ஆடு. பாடி, பாடிய. பாடு. வந்து, வந்த. வா. தந்து, தந்த. தா. கண்டு, கண்ட. ஊ ஈல முடியுது பார்க்குறீங்களா? மேக்ஸிமம் ஊல முடியுது. புரியுதுங்களா? கண்ட, கான். ஓகே. அடுத்தது சென்று, சென்ற. அதுக்கு என்னது? செல். உங்களுக்கு புரியுதா? புரியுறதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வினைமுற்றுகளை வேறு சொல்லாக மாற்றுதல். இப்போ என்ன பண்ணோம்? பெயரெச்சத்தையும் வினையெச்சத்தையும் நம்ம வந்து பார்த்தோமா? இப்போ வந்து வினைமுற்றுகளை வேறு சொல்லாக மாற்றுதல். வினைமுற்றுகளை வேறு சொல்லாக மாற்றுதல். ஓகே. இப்போ வந்தான், சென்றாள், படித்தார் போன்ற காலத்தை காட்டும் முற்று சொற்கள். வந்தான், சென்றாள், படித்தார் போன்ற காலத்தை காட்டும் முற்று சொற்கள் இதெல்லாம். ஓகேவா? படித்தான், படி. படித்தானை எப்படி கட்டளையை மாற்றுறது? படி. எழுதினாள், எழுது. பாடினார், பாடு. சென்றான், செல். வந்தார், வா. தந்தான், தா. கண்டான், கான். நின்றாள், நில். உண்டான், உண். கேட்டான், கேள். கற்றான், கல். ஈந்தான், ஈ. எழுந்தான், எழு. புரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? விதி 4 பார்க்க போகிறோம். என்னது அது? விதி 4. விதி 4 என்னது? வினையாளனையும் பெயர். விதி 4 என்னது? வினையாளனையும் பெயரை வேறு சொல்லாக மாற்றுதல். அவன், அவள், அவர் என மனிதர்களை குறிக்கும் சொற்கள். படித்தவன், செய்தவள், வந்தவர். ஓகே. படித்தவன், படி. எழுதிய, அதாவது அவன், அவள், அவர்னு முடிஞ்சால் என்னது? வினையாளனையும் பெயர். ஓகேவா? அதை வந்து நம்ம வேறு சொல்ல மாத்திரம். படித்தவன், படி. கட்டளை. எழுதியவன், எழுதியவள், எழுது. செய்தவர், செய். பாடியவள், பாடு. வந்தவர், வா. சென்றவன், செல். தந்தவர், தா. புரியுதுங்களா? ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக எடுக்கணும் உங்களுக்கு புரியணும் தான். அடுத்தது டிஎன்பிசி தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் 30 முக்கிய வேர்ச்சொல்கள் வந்து லிஸ்ட்டு. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து அடிக்கடி கேட்குற லிஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக படிங்க. என்னது? கற்றல், கேட்டல். கற்றல்னா ஆடினா வரும். ஆடுறா. கல், கேட்டல், கேள். நற்றல், நற்றல்னா என்ன பொருள்? நின்றான், நில்லு. செல்லுதல், சென்றான், செல். காணுதல், கண்டான், கான். தருதல், தந்தான், தா. வருதல், வந்தான், வா. கொள்ளுதல், கொண்டான், கொள். தள்ளுதல், தள். ஆளுதல், ஆள். அறிதல், அறி. ஈதல், ஈ. உண்ணல், உண். எழுதல், எழு. ஒழுகுதல், ஒழுகு.
கட்டுதல் கட்டு, குதித்தல் குதி, கூறுதல் கூறு, சாற்றுதல் சாற்று, சேருதல் சேர், துரத்தல் துர, தொடுதல் தொடு, நடித்தல் நடி, பகுத்தல் பகு, படைத்தல் படை, பெறுதல் பெறு, பொழிதல் பொழி, மறைதல் மறை, வெல்லுதல் வெல்க, வேண்டுதல் வேண்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, கண்டிப்பாக நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து நீங்களாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணுன்றதுக்காகவே புரியாதவங்க ரொம்ப எனக்கு இலக்கணம்னா என்னன்னு தெரியாதுங்கிறவங்களுக்காக நான் வந்து இவ்வளோ பொறுமையாக, ஏன்னா இலக்கணமும் வந்து ஒரு கணிதம் மாதிரி தான். இதை அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம்னா இலக்கணத்தை நம்ம படிக்க தேவையில்ல. இதை வச்சே இந்த ஃபார்மேட்டை வச்சே நம்ம அடிச்சிடலாம். கண்டிப்பாக நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.